ஹலோ மக்களே, நம்ம இப்போ எங்கே கிளம்பிட்டோம்னு பார்த்தீங்கன்னா தென்காசி வர போகிறோம். வீக்கெண்ட் ஆகிடுச்சு, ஊருக்கு கிளம்பியாச்சு. ஸோ ட்ரெயினில் டிக்கெட் புக் பண்ணோம். பார்த்தீங்கன்னா தக்கலில் தான் ட்ரை பண்ணேன், ட்ரெயின் டிக்கெட் கிடைக்கல. ஸோ அதனால் பஸ்ஸில் புக் பண்ணியாச்சு. 8 போரூர் டோல்கேட் வரும்னு சொல்லியிருக்காங்க. எம்ஆர்எம் ட்ராவல்ஸ் தான். சரி வாங்க டிஜிட்டலாக என் கூட ட்ராவல் பண்ணுங்கள், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இந்த பஸ் ஜேர்னி உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. நான் கண்டிப்பாக எவ்வளோ வருது, டேரிஃப் என்னன்றது, ரேட்டு, அப்புறம் வந்து பஸ் ட்ராவல், பஸ் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். உள்ள பஸ்ஸோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாத்தையும் சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம பஸ்ஸு வந்துருச்சு மக்களே. இந்த எம்ஆர்எம் பஸ் போகுது பார்த்தீங்களா, இதுதான் நம்ம பஸ்ஸு. சூப்பராக இருந்துச்சு மக்களே பஸ்ஸு. நான் காட்டுறேன் பாருங்களேன். அதுதான் எக்ஸ்டீரியரு. செம்ம சூப்பராக இருந்துச்சு. நிறைய லைட்டிங்லாம் போட்டு உள்ளே போய் சரி இன்டீரியர் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு கேபின் ஷாட் எடுப்போம்னு சொல்லி கேபின் ஷாட்டை பார்த்தோம். செம்ம சூப்பராக நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. கேபின் ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு தெரியும், டிரைவர் கேபின் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அது பொருள் தான் இருந்துச்சு. இது ஏசி பஸ் கிடையாது, நான் ஏசி தான். அதனால் பெர்ஃப்யூம்லாம் அவங்களாம் அடிக்கல. ஸோ நார்மலாக இருந்துச்சு. விண்டோஸ்லாம் ஓப்பனில் தான் இருந்துச்சு. மற்றபடி செம்ம நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அதுதான் ரொம்ப முக்கியமாக சொல்ல வேண்டியது. செம்ம நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருந்துச்சு பஸ்ஸு உள்ள. ஸோ இதுக்கான இப்போ டேரிஃப் பார்ப்போம். நான் வந்து ஒரு டபுள் பெர்த் தான் புக் பண்ணியிருந்தேன் மக்களே. ஸோ டபுள் பெர்த்தில் பார்த்தீங்கன்னா டபுள் பெர்த்தோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ₹600 ப்ளஸ் டேக்ஸ் இருந்துச்சு. சரி ஓகேன்னு சொல்லி அப்படியே கிளம்பியாச்சு. பஸ் ஏறியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா வண்டலூர் வந்துச்சு. ஸோ ட்ரெயின்லாம் கிராஸ் ஆகிடுச்சா, பார்க்கவே நம்ம ட்ரெயினை மிஸ் பண்ணிட்டோம். அதுவே ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்துச்சு மக்களே. அடுத்த ஸ்டாப் நேராக கிளாம்பாக்கம் போயாச்சு. ஸோ கிளாம்பாக்கத்தில் பார்த்தீங்கன்னா உள்ளே அந்த லைட்னிங்லாம் பார்க்க செம்மையாக இருந்தது. ஸோ ஒரு 10 மினிட்ஸ் ஹால்ட் கொடுத்துருந்தாங்க கிளாம்பாக்கத்தில். ஸோ கிளாம்பாக்கத்தில் ஒரு 10 மினிட்ஸ் வெயிட் பண்ணிவிட்டு அங்கே நான் ஒரு வாட்டர் பாட்டில் ஒன்று வாங்கினேன் மக்களே. செம்ம சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் போயிட்டு நேராக ஸ்டாப்பிங் ஒரு பாலாஜி பவன் ஒரு ஸ்டாப்பிங் போட்டாங்க மோட்டலு. ஸோ இங்கேலாம் ஃபுட்டு ரேட்டெல்லாம் உங்களுக்கு தெரியும் மோட்டல் எப்படி இருக்குன்னு. செம்ம காஸ்ட்லி மக்களே. ஒரு தோசையே ₹100 சொல்கிறாங்க. ஒரு சாதா தோசை ₹100, நெய் தோசை ₹150. பார்த்துக்கோங்க எப்படி இருந்துச்சுன்னு. ஸோ அப்படியே பஸ்ஸு கிளம்புச்சு. பார்க்கவே செம்ம சூப்பராக இருந்தது. அப்படியே போய் ஒரு கேபின் ரைடு பண்ணலான்னு சொல்லி போய் உட்காந்தாச்சு. நைட்டு ஒரு 1:30 இருக்கும் மக்களே. போய் கேபின் ரைடில் உட்காந்து செம்ம சூப்பராக இருந்தது. பாருங்கள் கேபின் ரைடு எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு. அண்ணனும் செம்ம பக்கா ஃபாஸ்ட்டு மக்களே. 110 தான் போனார். 90லேருந்து 110 வரையும் அடித்து போயிட்டே இருந்தார். திருச்சி தாண்டி ஒரு ஸ்டாப்பிங் போட்டாங்க ஒரு மோட்டலு. சேம் அதே மாதிரி தான், காஸ்ட்லியாக தான் இருந்துச்சு. அப்படியே ஒரு தூக்கத்தை போட்டு எந்திரிச்சோம்னா நேராக சுரண்டை வந்துருச்சு மக்களே. சுரண்டையில் தான் காலையில் முழித்தேன். குட் மார்னிங் மக்களே. வந்தாச்சு, சுரண்டைக்கிட்ட வந்துட்டோம் மக்களே. பார்ப்போம் எவ்வளோ நேரத்தில் போகிறோன்னு சொல்லிட்டு. இன்னொரு 1/2 hour காட்டுது. பார்ப்போம் 1/2 hourல போயிடலாமா என்னன்றது. அப்படியே மார்னிங் கேபின் ரைடு பண்ணி நேராக ஐடி முக்கு, தென்காசி ஐடி முக்கில் இறங்க போகிறோம். அப்பா கூப்பிட வந்துடுவாங்க. கரெக்டாக ஷார்ப்பாக 7:50க்கு வந்துச்சு மக்களே. 8:15க்கு ஏறி 7:15க்கு கொண்டு வந்து ட்ராப் பண்ணிட்டாங்க. பக்காவான டைமிங்கு. செம்ம சூப்பராக வண்டி மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. நம்மளும் இறங்கி வீட்டுக்கு கிளம்பியாச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.